மக்கள் பேச்சு வச்சு எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏர்த்தை பற்றின 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை சொன்னோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் வந்து ஏடிஎம் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் வந்து ஏடிஎம் பற்றி ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னையோட ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் எதனால உருவாக்கப்பட்டுச்சு. ஓகே, 1965 ஜான் ஷெப்பர்ட் அப்படிங்கிறவர் ஸ்காட்டிஷ் சிட்டிசன். அவர் ஒரு நாள் பேங்க்கில் போய் பணம் எடுக்கலான்னு போகும்போது அந்த பேங்க் வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது 1 minute டிலேனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி அவர் பணம் எடுக்கிறதுக்கு 24 hours அவர் வெயிட் பண்ணார். அதெல்லாம் பார்த்த அவர் ஓகே, நம்ம இதுக்கு ஏதாச்சும் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஏடிஎம் மிஷின் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுறாரு. அது வந்து ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஆச்சு அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. என்னோட ரெண்டாவது ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமாங்க, யார் வந்து ஃபர்ஸ்ட்டு ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா 27th June 1967 வந்து அப்போ பாப்புலராக இருந்த காமெடி ஆக்டர் ஒருத்தர் வந்து ரேக் வெர்னேன்ற ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம்மில் பணம் எடுத்தார். அவர் எடுத்த பேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்லேஸ் பேங்க் ஆஃப் லண்டன். அந்த பேங்க்கில் தான் அவர் ஃபஸ்ட்டு வந்து பணம் எடுத்தார். இன்னையோட மூணாவது ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏடிஎம் எப்போ ஃபஸ்ட்டு வந்துச்சு. 1987 தான் இந்தியாவில் ஏடிஎம் ஃபஸ்ட் டைம் வந்துச்சு. அதாவது எந்த பேங்க் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்பிசி தான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்தாங்க. அதுவும் எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் ஏடிஎம் வந்துச்சு. அடுத்த ஃபேக்ட், இன்னையோட 4வது ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் ஏடிஎம்லேருந்து பணம் தான் எடுக்க முடியும்னு. ஆனால் ஏடிஎம்லேருந்து கோல்டும் எடுக்கலாம். இது இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அபுதாபியில் இருக்கிற எமிரேட்ஸ் பேலஸ் ஹோட்டலில் தான் இந்த கோல்டு ஏடிஎம் இருக்குது. அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்மை வந்து போய் நம்ம ஏதாவது ஒரு பிளேஸில் இருக்கும், நம்ம போய் எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோட்டிங் ஏடிஎம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின், கேரளாவில் தான் கொண்டு வந்தாங்க. அது வந்து அங்கே கப்பலில் பயணிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கப்பல்லையே வந்து ஏடிஎம் மிஷின் கொண்டு வந்தாங்க. அது யார் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஷிப்பிங் அண்ட் இன்லேண்ட் நேவிகேஷன் கார்பரேஷன். எந்த பேங்க் வந்து அந்த ஏடிஎம் வச்சுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்த ஃபேக்ட், என்னோட அடுத்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமாங்க, உலகத்திலேயே மிக உயரத்தில் இருக்கிற ஏடிஎம் எந்த நாட்டில் இருக்குன்னு. இது வந்து இந்த ஏடிஎம் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. இந்த ஏடிஎம் எந்த பேங்க்கோடதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து முழுக்க விண்ட் அண்ட் சோலார் பவர்னால் இயங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அதிசயமான ஏடிஎம்மை வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறதுனால அது டூரிஸ்ட் பிளேஸாகவும் மாற்றப்பட்டிருக்கு. அதுதான் இந்த ஏடிஎம்க்கான சிறப்பு. என்னோட 7வது ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப் மாதிரி இருக்குது. இது எந்த கண்ட்ரியோட பேட்டன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பேட்டன்ட்டு. இது வந்து 1972 வரைக்கும் அவங்க தான் அந்த பேட்டன்ட் ரைட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1972 தான் அந்த பேட்டன்ட் ரைட்ஸை விட்டு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து எல்லா ஏடிஎம்ஸ்லையும் நம்ம அந்த பிளாக் ஸ்ட்ரைப் பார்க்க முடியுது. ஸோ இந்த பேட்டன்ட் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோடது. ஃபஸ்ட்டு ஏடிஎம்க்கு 4 digit நம்பர் கொண்டு வந்த பேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்மின்ஸ்டர். அது 1967 கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்த ஃபேக்ட், என்னோட அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமாங்க, உலகத்திலே எந்த நாட்டில் வந்து அதிக ஏடிஎம்ஸ் இருக்குன்னு. 2013 வரைக்கும் அமெரிக்காவில் தாங்க அதிகபட்ச ஏடிஎம்ஸ் இருந்தது. ஆனால் 2013 வந்து சைனா வந்து அமெரிக்காவை ஓவர்டேக் பண்ணிச்சு. இது வரைக்கும் சைனாவில் வந்து மொத்தம் கிட்டத்தட்ட 5,20,000 ஏடிஎம்ஸ் இருக்குது. அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்ப்போம். அடுத்த ஃபேக்ட், இப்போ பார்த்தீங்கன்னா இவர் அதிக ஏடிஎம்ஸ் எங்கே இருக்குங்கிறத பற்றி சொன்னார். இப்போது ஏடிஎம்ஸே இல்லாமல் இப்போது 2004 அப்புறம் லேட்டராக வந்த ஒரு சில நாடுகள் இருக்குது. 2004 வரைக்குமே அவங்ககிட்ட ஏடிஎம்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் தான் லேட்டராக கொஞ்சம் வந்துட்டுருக்கு. அது எந்தெந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், ஈரான், வியட்நாம், லாவோஸ், கஜகஸ்தான் அண்டு கயானா. இதில் தாங்க ஏடிஎம்ஸு இப்போ 2004 அப்புறம் தான் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஸோ ஏடிஎம் பற்றினா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு அனுப்புங்க. அண்டு அடுத்தது எந்தெந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் போடலாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.